அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, 2025 மார்ச் 29 மாலை 5:50 மணிக்கு கும்பராசிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ துலாம் ராசியில் பிறந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் நடக்கும், என்னென்ன நற்பலன்கள் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம், சுவாதி, விசாகம் மூணுமே வரும். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தைரியம், துணிச்சல் அதிகம். காவல்துறை, இராணுவம் போன்ற துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள். இவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள். சுவாதி நட்சத்திரம் பல்துறை வல்லுநர்கள், பலதரப்பட்ட தொழில் இறங்குபவர்கள், வெற்றி காண்பவர்கள். விசாக நட்சத்திரம் கல்வி நட்சத்திரம், கல்வித்துறையில் சிறந்து விளங்குபவர்கள். பெரும்பாலும் டீச்சர்ஸ் இவங்க தான் விசாக நட்சத்திரம் பிறந்தவர்கள் தான் இருப்பார்கள். இதுவரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்ட சனி பகவான் இப்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதுவரை இந்த சொத்து சம்பந்த பிரச்சனை விலகும். குழந்தைகளுக்கு நோய் சம்பந்தமான தொந்தரவுகள், படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். படிப்பில் மேற்படிய தடைகளை சந்தித்திருப்பீர்கள். நிறைய நேரங்களை கல்லூரியை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஸ்கூல் படிப்பினை நிறுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். தாத்தா பாட்டி வழி சொத்துக்கள், பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் பிரச்சனையை சந்தித்திருப்பீர்கள். அந்த பிரச்சனை இதுவரை தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை தொடரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை உடனே முடிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தடைகளை உண்டு. உயர்கல்வியில் கடந்த காலத்தில் உயர்கல்வியில் அதிகமான தடைகளை தாண்டி இருப்பீர்கள். காதல் மிகப்பெரிய பிரச்சனை சந்தித்திருப்பீர்கள். காதல் கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வரும் காலங்களில் பொன் பொருட்கள் சொத்து சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாக இருக்கும். வீட்டில் அனைவரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகும் தன்மை, அன்பு, அனுசரணை, ஆதரவு எல்லாமே நன்றாக இருக்கும். வீடு கட்டும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு வீடு கட்டும் நன்மை தரும். எதிரிகள் காணாமல் போவர்கள் ஜாப் தேடி வரும். அதில் சில பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. பணப்புழக்கம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். சொந்த தொழில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். உற்பத்தி பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. விற்பனை பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. லேபரஸ் ப்ராப்ளம் உண்டு. உறவினர்கள் பங்காளியிடம் கருத்து வேறுபாடுகள் வரும். பிரச்சனை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வைத்திய செலவுக்கான வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். நலம் பெற்று வீட்டுக்கு வருவீர்கள். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். லக்ன பலன்கள் வெளிவரும். அந்தந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும். அதை பார்த்து அந்தந்த மாதம் என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.